ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனிங்க பார்த்துட்டு இருக்கேன் கிஜாக் தமிழ். அமேசான் அவங்களுடைய பிரைம் டே சேல்ஸ் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பேனர்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேல் நேமை வச்சு நடத்திக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதுக்கான பிளேயர் சுடி தான் இந்த பிரைம் டே சேல் வருஷம் இருக்குது. ஸோ அதில் இந்த வருஷத்துக்கான பிரைம் டே சேலில் என்னென்னலாம் வந்து லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க, எதில் ஆஃபர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றத சும்மா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட்லேயே அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட்டு அமேசான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த பிரைம் டேக்கானது இதுலேயே வந்து போயிடும். பிரைம் டேல ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ அண்ட் எஸ்பிஐ கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்க போது. இந்த பிரைம் டே சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிரைம் கஸ்டமர் தான். பிரைம் டே ப்ரீமியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு த அல்டிமேட் நியூ லான்ச் லைனப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M36 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேல் அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸ் வந்து போகுது. அதே மாதிரி நாட் 5 ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. 8s Gen 3யோட வரப்போகுது. அண்டர் 30K வருமா அப்படின்றது தான் மெயின் எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரால ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படி ஒரு வேலை இருந்தால் அது அண்டர் 30K வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா நாட் CE5 ஓகே. அப்புறமா Z10 லைட்டு 5G அதுவும் வந்து அதே இதுவில் வரப்போகுது. அதே மாதிரி ரியல்மி நார்சோ 80 லைட்டு. ரியல்மி பொறுத்த வரைக்கும் ரியல்மி அண்ட் தென் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சால் ரியல்மி ரொம்ப கன்ஃபியூஸ்டு. ஒன் ப்ளஸும் கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸிங் இதுவில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. ஏன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹானருடைய X9C வந்து லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவுடைய ரெனோ 14 ஜூலை 3 அன்றைக்கி லான்ச் வந்து பண்ணுறாங்க. அதுவும் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சேல்ஸ் அதில் தான் ஆக போகுது. அண்ட் தென் லாவாவுடைய ஸ்டார்ம் லைட் 5G இதெல்லாம் அண்டர் 10K வர ஃபோன்ஸில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பிரைம் டே ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே லாக்கில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் அன்லாக் பண்ணுவானுங்க போல் ஒவ்வொன்றா. நம்ம நோட்டிஃபை மீயை மட்டும் தட்டி விட்டுட்டு ஒரு வேலை ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு இதுவும் அன்லாக் பண்ணுவாங்களா. அப்படி அன்லாக் பண்ணும்போது இன்னொரு வீடியோவை வந்து தெளிவாக வந்து போடலாம். சாம்சங் கேலக்ஸியோட S24 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போன வாட்டியே ஒரு 85,000 கிட்ட வந்துச்சு. ஸோ அதே ப்ரைஸிங்க்கு வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஐஃபோனுடைய 15 வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி 55,000 கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணால் நம்மளால் 53,000 52,000 அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடிஞ்சிச்சு. அதை விட கம்மி பண்ணி டேரெக்டாக 50,000 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒன் ப்ளஸோடைய 13 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லான்ச் ப்ரைஸில் என்ன இருந்துச்சோ அதே அந்த 67,000 சம்திங் இருந்துச்சுல அதே சில்லறையில் வந்து இருக்கும். அதே மாதிரி ஐக்கோடைய 13 நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஐக்கோட 13 போகலாமா இல்லை ஐக்கோட 12 போகலாமா, எனக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ரியர் கேமரா செட்டப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு பெரிஸ்கோபிக் சென்சார் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நான் நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்கோடைய 13 ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐக்கோட 12க்கே வந்து போயிடலாம். 1 இயர் ஓல்டாக இருந்தாலும் பக்காவான ஃபோனு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்லையுமே ஆவரேஜாக தான் இருக்கும். ஐக்கூ 12 யூஸ் பண்ணுற ஒரு நண்பர் சொன்ன இதுவே வந்து என்னென்னா செல்ஃபி மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் ப்ரோ இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒன் ப்ளஸோடைய 13R எனக்கு இந்த 40,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஃபோன் வந்து உண்மையிலே செம வேல்யூ ஃபார் மணியாக தான் வந்து தெரியுது. ஆனால் இது கார்டு ஆஃபர்லாம் இல்லாமல் டேரெக்டாக 40,000 வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு வேளை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரீசெண்டாக ஒரு நண்பர் கூட வந்து கேட்டிருந்தாரு, பாபு அப்படின்ற நண்பர் கூட, ப்ரோ இந்த மாதிரி ஆஃபர் டே சேல்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோடைய 13R 30K வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. 30K வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் உடனே வருமா, மேபி வந்தாலும் உடனே வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிரைம் டே சேல் அப்போலாம் நடக்காது. எனக்கு தெரிஞ்சு அந்த பிக் பில்லியன் டே சேல் ஃப்ளிப்கார்ட்டில் நடத்தும் போது இவன் கிரேட் இந்தியன் சேல் நடத்துவோம் பார்த்தீங்களா அமேசானில், அந்த மாதிரி டைமில் மேபி கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 30,000 வாங்குற மாதிரி வரலாம். அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒர்த்தான டிவைஸாக தான் வந்து இருக்கும். அப்புறமா ஐக்கோடைய நியோ 10, அப்புறமா ரியல்மி GT7 இது ரெண்டுமே வந்து லான்ச் ஆஃபரில் என்ன ப்ரைஸிங் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதே மாதிரி 14CV வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக 14CV வந்து நான் வந்து ஒரு இடத்துல போய் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு கேமரா இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அது ஏசின்றனால அங்கே என்னால் வார்ம் கூட ஃபீல் பண்ண முடியல.
ஆனால் ஒருவேளை ஏசி இல்லாமல் அவுட்டோரில் யூஸ் பண்ணால் ஹீட் ஆகுமா அப்படின்றது நீங்கள் யாராவது 14CV யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். விவோட V50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 30K வரணும். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து 31K 32K அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு கார்டு ஆஃபர்லாம் போட்டு. ஒருவேளை உங்களுக்கு செல்ஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் செல்ஃபியில் நிறைய வீடியோஸ் எடுப்பேன், நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னீங்கன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு முக்கியம் இல்லை அப்படின்ற போது கண்டிப்பாக விவோட V50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணிடும். ரியல்மி GT70 ஸ்கிப்பு, ஏன்னா அது வந்து அண்டர் 30K கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர மாட்டானுங்க. எப்படி லான்ச் ஆஃபரில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த லான்ச் ஆஃபரில் இருக்குது 30K அப்படின்னு சொல்லி வச்சா கூட எனக்கு தெரிஞ்சு இதை விட இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் போக்கோவுடைய F7 இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சுல, இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸோடவே நம்மளுக்கு அது வந்துடும் போது நம்ம எதுக்கு ரியல்மி GT70 டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் யாராவது ரியல்மி GT70 ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறமா மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20Kலேருந்து 30K வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐகோட நியோ 10R இந்த வாட்டி நான் எதிர்பார்க்குறது என்னென்னா டேரெக்டாக 256GB வேரியன்ட்டே வந்து அண்டர் 25K வந்துச்சு அப்படின்னீங்கன்னா செம்மடிலாக இருக்கும். ஐ மீன் கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து, கார்டு ஆஃபர்லாம் இல்லாமல் 128GB வேரியன்ட் வந்து 25,000 ப்ரைஸ் பண்ணிட்டாங்க ஆஃபர் டைமில் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்புறமா சாம்சங்கோட A55, ஒரு வேளை நான் சாம்சங் தான் வாங்குவேன், எனக்கு A சீரிஸில் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல டிவைஸாக இருக்கும். ஆனால் இதோட ப்ரைஸிங்கும் பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அப்புறமா ஐகோடைய Z10 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே லான்ச் ஆஃபர் மாதிரி 20,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த 20,000 இது ஒர்த்தான ஃபோனான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நார்மலாக இருந்தால் போதும், எனக்கு டே டு டே டாஸ்க் தான், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வைஸும் டீசெண்டாக இருந்தால் போதும் இப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு எனக்கு மெயினாக பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா Z10 அங்கே வந்து செம்ம வைட்டலாக ஒரு ரோல் பண்ணும். ஸோ அதனால் அங்கே வந்து அதை வந்து எடுக்கலாம். ஆனால் என்ன மோனோ ஸ்பீக்கர் அது மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. மோனோ ஸ்பீக்கர் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு OnePlus உடைய Nord 4 நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா வீடியோட ஸ்டார்டிங்லேயே. ரியல்மி ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ஏன்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட லைனப் இருக்குது. நார்சோ சீரியஸ்னு ஒரு லைனப்பு, அது இல்லாமல் வந்து பி சீரியஸ்னு ஒரு லைனப்பு, அது இல்லாமல் நம்பர் சீரியஸ் லைனப்பு, அது இல்லாமல் GT சீரியஸ் லைனப்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லைனப்பு. எல்லாத்துக்கும் ஒரு 1000 500 டிஃப்ரென்ஸில் வந்து ஏகப்பட்ட ஃபோன்ஸை வந்து வச்சிருக்கான். அது ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ OnePlus லிட்டரலாக அந்த மாதிரி ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஃபீல் தான் வந்துருக்கு. ஏன்னா OnePlus உடைய Nord 5 லான்ச் ஆக போது அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 30K லான்ச் பண்ணால் தான் அவனால் விற்க முடியும். ஒருவேளை 30K மேலே லான்ச் பண்ணிட்டானா கண்டிப்பாக அது சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Nord 4 வந்து அந்த 30,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. டேரெக்டாக ஆஃபர்லாம் போட்டு 25,000 வாங்க முடியுது. அந்த 25,000 வந்து Nord 4 விற்பானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விற்க முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Nord 5C அது வேற வருது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து 25,000 ப்ளேஸ் பண்ணோம். அப்படின்ற போது இது இன்னும் பெட்டரான இன்னும் ப்ரீமியமான இப்போ லான்ச் ஆகக்கூடிய Nord C5 அப்புறமா Nord 5 இதை விட ப்ரீமியமான பில்டு குவாலிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வைஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த இனான் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக இருக்கிற ஒரு ஃபோனு அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் கம்மியாக வைக்கணும். இந்த ஆஃபர் டைமில் ஒரு 22,000 வைக்கிறாங்க 8256 அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஒருவேளை இது 22,000 ப்ளேஸ் பண்ணிட்டானா Nord C4 இருக்கும் பார்த்துருக்கீங்களா, 7 Gen 3 வரும். 7 Gen 3 வர ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கீழே வரணும். ஒரு 19,000 18,000 அந்த மாதிரி வரணும். ஸோ இதெல்லாம் எல்லாமே எப்படி ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒருவேளை Nord 5 30,000 மேலே ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், GT70 ஆன மாதிரி தான் ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்புறமா ஓப்போவுடைய F29 5G அது பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு வேல்யூ சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் கேலக்ஸி M35 வந்து கொடுத்துருக்காங்க. M35 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஃபோனு. அது ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15,000 செக்மெண்ட்டுக்குள்ளே கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணாமலே 15,000 வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி வந்துச்சுன்னா உண்மையிலே செம்ம டீலாக வந்துருக்கும். அப்புறமா Z10X அப்புறமா வந்து Nord 4 Lite வந்து ஸ்கிப் அடிச்சிடலாம், அது தேவையே இல்லை. அதை நீங்கள் வந்து உங்களோட லிஸ்ட்லேருந்தே தூக்கி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கோட 7300 வந்துருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே அந்த 10,000 20,000 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோடைய 7300 ப்ரோ இல்லைனா அல்ட்ரா அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படின்ற பேரில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். எனக்கு வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ராசஸர் தாண்டி வேறு யாருமே இல்லை இருக்கிறாங்க. ஸ்னாப்ட்ராகனுடைய 6 Gen 4 ஓப்போட K13 ரியல்மியோட P3 இவங்களாம் இருக்காங்க. அவங்களே வந்து நீங்கள் கன்சிடரேஷனில் வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட் அண்டர் 10K அப்படின்னு சொல்லி வரும்போது மிச்சம் எல்லா ஃபோன்ஸை விடவும் Redmi A4 பெட்டர்.
நீங்கள் வந்து அண்டர் 10K தான் எடுக்க போகிறீங்க, எனக்கு ஒரு செகண்டரி டிவைஸாக வேணும், இல்லை என்னோட வீட்டில் வந்து எல்டர்ஸ் யாராவது யூஸ் பண்ண போகிறாங்க அவங்களுக்காக தான் ஒரு சின்ன ஃபோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. ஆனால் ஏர்டெல் போட்டால் 5G ஒர்க் ஆகாது. நீங்கள் ஜியோ சிம் போட்டாதமா 5G ஒர்க் ஆகும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. இதை தாண்டி ஒரு சில இதுவெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. விவோட V50 வந்து எனக்கு தெரியல, 2 இடத்துலையுமே இருக்குது. விவோட V50 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாடு 3A எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான் அஃபிஷியல் செல்லரு. ஆனால் ஏன் இங்கே லிஸ்ட் ஆகுது அப்படின்றது தெரியல. அதே மாதிரி பிக்சல் 9 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் செல்லர் ஃப்ளிப்கார்ட் அண்ட் தென் அவங்களோட ஸ்டோர் தான். ஆனால் இங்கே ஏன் காமிக்குது அப்படின்றது தெரியல. மேபி இதெல்லாம் வந்து செல்லர் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. செல்லர் வந்து ட்ரஸ்டடா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த சேல்ஸில் ஏகப்பட்ட கோல்மாலாம் நடந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு 65,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாம்சங் S23 அல்ட்ரா இருக்குல்ல, அது வந்து அந்த சம்திங் அந்த 70,000 ரூபாய் செக்மெண்ட்குள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து வருவாங்க. வந்துட்டு அவங்க விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனிட்டாக இருக்காது, அவங்க விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராட் யூனிட்டாக இருக்கும். நம்ம வாங்கிடுவோம், அதுக்கு வாரண்டி அப்படின்னு சொல்லி ஷோரூம் கிட்ட போகும்போது தான் இது வந்து அப்ராட் யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி செல்லரை வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. செல்லர் வந்து யாரு அப்படின்றத வந்து பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து பை வந்து பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பெருசாக ஆஃபர்ஸ் டீல்ஸ்லாம் வந்து ரிவீல் ஆகல, ஒவ்வொன்றா ரிவீல் ஆக நம்ம ஒரு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் மறக்காம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராவது இந்த பிரைம் டே சேல்ல நான் இந்த ஃபோன்ஸ் எடுக்க போகிறேன், இல்லை இந்த கேஜெட்ஸ் வாங்கலான்னு இருக்கேன், இந்த லேப்டாப் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பெஸ்ட் கிளம்புறது நான் நந்து.